T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் எவ்வளோ எக்ஸைட்டிங் கேம்ஸ்க்கு அப்புறம் கடைசியில் ஃபைனல் ஹஸ் பிகம் அ ஹைலி ஒன் சைடட் கேம். இதுவரைக்கும் நடந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் எல்லாமே எதுவுமே வந்து இவ்வளோ ஒரு ஒன் சைடடாக இல்லை. தெர் ஆர் ஃபைனல்ஸ் வேர் த டீம் தட் ஹஸ் ஒன் த கேம்ஸ் கம்ஃபர்டபிளி பட் நாட் டாமினன்ட்லி. அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைனலோட ஸ்பெஷாலிட்டி. நியூசிலாண்ட் டாஸ் வின் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் தே தாட் இந்தியா வந்து ஒரு ரீசனபிள் டோட்டலுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு போன கேமோட அந்த ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட்டோட ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணால் ஜெயிச்சிடலாங்கிற கேல்குலேஷனில் தே ஆஸ்ட் இந்தியா டு பேட் ஃபஸ்ட்டு 2 ஓவர் அவங்க கொஞ்சம் கண்டெயின் பண்ணுற மாதிரி தான் போட்டாங்க. பட் ஜேக்கப் டஃபி ஓட 3rd ஓவர், லாக்கி ஃபெர்குசனோட 4th ஓவர், இது ரெண்டுலேயும் சமத்தியாக ரன்ஸ் போயிடுச்சு. இந்தியா காட் சம் 40 ரன்ஸ் இன் திஸ் 2 ஓவர்ஸ். அதில் கிடச்ச மொமெண்டம் 7 ஓவரில் 100 ரன்னு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேர் ரியலி டேக்கன் டு கிளீனர்ஸ். அதுக்கப்புறம் வென் ரச்சின் ரவீந்திரா டுக் டிஸ்மிஸ்ட் அபிஷேக் சர்மா ஆஃப்டர் an 18 ball 50. தென் கொஞ்சம் ரன் ரேட் ஒரு 2-3 ஓவருக்கு கண்டெயின் ஆச்சு. எகெயின் லாக்கி ஃபெர்குசன் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே பழையபடி திருப்பி இன்னொரு பிக் ஓவர், another 24 ரன்ஸ். எகெயின் ரச்சின் ரவீந்திராவோட இன்னொரு ஓவரில் சஞ்சு சாம்சன் ஹிட் 3 சிக்ஸஸ். ஸோ அப்படியே வந்து திருப்பி 15 ஓவரில் 203க்கு வந்துட்டாங்க. Then Jimmy Neesham picked up 3 wickets in the 16th over. That put the brakes on. ஆனால் சிவம் துபே scored 26 runs in the last over and pushed the total to 255. நியூசிலாண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ மொதல் ஓவர் வந்து ஹர்ஷ்தீப் சூப்பராக போட்டாலும் அடுத்தது ஹர்திக் பாண்டியா ஓவரில் 21 ரன்ஸ் அடித்து 2 overs 25 அப்படின்ட்டு அவங்களும் ஓகே நாங்கள் ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டோம், இன்னொரு இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா ரிப்பீட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணாங்க. ஆனால் அது இட் வாஸ் ஷார்ட் லிவ்டு. நெக்ஸ்ட் ஓவரில் அக்ஷர் பட்டேல் டுக் த விக்கெட் ஆஃப் ஃபின் ஆலன், த சென்ச்சுரியன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கேம். அடுத்தது பும்ரா ஆஸ் யூஷுவல் ஹீ டுக் எ விக்கெட் ஆஃப் த ஃபஸ்ட் பால். ஸோ ஹீ சென்ட் ரச்சின் ரவீந்திரா பேக். அதுக்கப்புறம் வரிசையாக விக்கெட், கண்டினியூஸ்லி விக்கெட்ஸ் வர் ஃபாலிங். தென் it's something like New Zealand were never in the game after that. They did hit some few sixes, 2 sixes in an over, அந்த மாதிரி வந்து 15 run over 16 run over நிறைய இருந்தது. But they were not able to continue to keep up the momentum. Finally the game slipped away. They kept on losing wickets. Bumrah picked up 4 wickets. Akshar Patel picked up 3 wickets. Even Varun took Seifert's wicket. So all in all, a dominant performance and a deserving champions.